இங்க நம்ம இரவோட ஃப்ரெண்ட் அவங்க லவரை கூட்டிட்டு பிக்னிக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. சோ இப்போ நைட் ஆனது அவங்க 4 பேரும் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தூங்குறதுக்காக போறாங்க. சோ அப்ப நம்ம ஹீரோ தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு தம் அடிக்கிறதுக்காக வெளியே வருவான். அப்பதான் அவன் ஹீரோயின் அசையாமே படுத்துக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல போய் எழுப்பி பாக்குறான். பார்த்தா ஹீரோயினுக்கு மூச்சு பேச்சே இல்ல. இவனுமே பயந்து போய் வேகமா அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். அவனுமே வந்து பார்த்துட்டு இவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணலான்ட்டு போறான். சோ அப்ப ஹீரோவும் போலீஸ்க்குள்ள கால் பண்ண வேணாம்னு சொல்ல அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து ஹீரோ அங்க உடஞ்சு கிடக்கிற ஒரு ஜாடி பீஸ் எடுத்து அவனோட கழுத்திலே சரியா அவனை அங்கேயே கொலை பண்ணிடுறான். அப்படியே அவன் ஃப்ரெண்டோட லவ்வரையும் வெளியே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவளையுமே கொலை பண்ணிடுறான். சோ இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஹீரோ சீக்கிரமா எந்திரிச்சு கடைக்கு போய் பெரிய 3 பேக்கை வாங்கிட்டு வரான். அவங்க 3 பேர்த்தோட பாடியும் பாத்ரூம்ல எடுத்துட்டு வந்து துண்டு துண்டா கட் பண்ணி ஒவ்வொருத்தரோட பாடியை ஒவ்வொரு பேக்ல போட்டு வச்சிடறான். சோ இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாட்ச்மேன் வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த 3 பேக்கையும் கார்ல கொண்டு வந்து வைக்கிறான். சோ அப்பதான் அங்க இருக்க காலண்டர்ல டேட்டையை நோட் பண்றான். பார்த்தா 2026ன்னு இருக்கு. ஆக்சுவலா அவங்க 2024 தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்திருப்பாங்க. இவனுமே அவங்க பாடியில எடுத்துட்டு போய் ஒரு மலைக்கு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அப்படியே திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க இருக்க இடத்துல கிளீன் பண்ணி விட்டுட்டு இவனுமே குளிச்சுட்டு மறுபடியும் எங்கேயோ வெளியே போறான். அங்க இருக்க அந்த ரெஸ்டாரண்டோட வாட்ச்மேனுமே இவன் மேல சந்தேகப்பட்டு ஸ்பேர் கீ போட்டு ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அவங்க 3 பேர்த்தோட பாடியும் இன்னொரு ரூம்ல தான் இருக்கு. இதை பார்த்து இவருமே பயந்து போய் நிக்க மறுபடியும் கார் வர சவுண்ட் கேட்டனையும் வேகமா வெளியே போய் கதவை சாத்திட்டு மாப் போடுற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அவரை உள்ள கூப்பிட்டு ரூம்குள்ள மாப் போட சொல்ல அவருமே பயந்து போய் வேற ஒரு டோர் வழியா தப்பிச்சு வெளியே வந்து போலீஸ் கால் பண்ணி வர சொல்லிடுறாரு. இவங்களுமே உள்ள வந்து பார்க்க ஹீரோ மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு எழுப்புறாங்க. சோ இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அவங்க 3 பேரும் இன்னும் உயிரோட இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோமே எந்திரிச்சு அவங்க 3 பேர்த்தையும் பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா அந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில தூங்கிடுவான். சோ அப்பதான் அவனுக்கு இதெல்லாம் நடந்த மாதிரி கனவு வந்திருக்கும்.